சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில நடிகர் ஆரியன் அவர்கள் கொடுத்த நேர்காணல்ல சொன்ன விஷயத்த பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். நடிகர் ஆரியன், அதாவது பான்ராக் ரவி என்னும் அடைமொழி வச்சுட்டு, இதெல்லாம் ஒரு அடைமொழியாங்க நினைக்கலாம். ஆனா அந்த வில்லன் கேரக்டர்ல பின்னி பின்னல் எடுத்திருப்பாரு நம்ம ஆரியன் அவர்கள். அவர் திருப்பாச்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது தளபதி விஜய் அவர்களை ஒரு எதிரியாக பார்த்ததாகவும், அதனால தான் அந்த கேரக்டர் நல்லா வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களும் இவர் மாதிரியே அவருடைய ஹீரோ கேரக்டரில் ஷூட்டிங் முழுக்க இருந்ததுனால தான் அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் வெற்றி படமாக வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரு பான்ராக் ரவி அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை பணியாக அமைஞ்சது திருப்பாச்சி படம். திரு பேரரசு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் பேரரசு அவர்கள் அவர் சின்ன தளபதி வச்சு படம் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ நம்ம பான்ராக் ரவி சல்மான் கானுக்கும் ஷாருக் கானுக்கும் ஒரு முன்னோடின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, என்னதான் சல்மான் கானும் ஷாருக் கானும் இப்போ வாயில் பூட கேசின்னு சொன்னாலும், ஆனால் நம்ம பான்ராக் ரவி அப்போவே அந்த பான் மசாலாவை சேல் பண்ணிட்டார். ஆமாங்க, அவர் அந்த பான்ராக் போடாமல் அந்த படம் முழுக்க அவரால் இருக்க முடியாது. கை காலாக நடுங்கும். சண்டை காட்சியில் கூட அந்த பான்ராக் போட்டு தான் அந்த ஹீரோவை போய் அடிக்கவே போவார். ஸோ அந்த அளவுக்கு அவர் அந்த பான்ராக்கை இன்டெரக்டாக சேல் பண்ணார். அதனால் அந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் தந்துச்சு. சும்மா சொன்னேங்க, ஆனால் அந்த கேரக்டரில் பின்னி பட்டல் எடுத்திருப்பார். இந்த மாதிரி ஒரு புதுமையான செய்திகளை நீங்கள் பார்க்கணும். தயவுசெய்து பார்த்துட்டு போகாமல் தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதுமையான விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட நான் தங்கத்தொட்டை வெள்ளித்தட்டு கேட்கல, சின்னதாக ஒரு கைத்தட்டை தான் கேட்குறோம். நன்றி, வணக்கம்.